which preaches on a wider scale than church in the present, which shapes the mental outlook of men and women. Answer on the literature. The vanished Greek lives in the pages of dash literature. ஸோ இங்கே நீங்கள் ஆன்சரை கூடவே கொஸ்டினையும் நல்லா மனப்பாடமாக படிக்கணும். ஸோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்த ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத கிளாஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வெல்கம் டு RSRIC லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மாடர்ன் லிட்ரேச்சர் 1832 டு த ப்ரெசன்ட் டே அப்படிங்கிற சாப்டரில் ப்ரோஸ் பார்ட் த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். தாமஸ் கார்லைல், born on 1795 and died on 1881, was a Scottish philosopher, essayist and satirist. Who coined the term dismal science? Answer வந்து தாமஸ் கார்லைல். சாட்டர் ரெசாட்டஸ், இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா த டெய்லர் ரீடெய்லர்ட் இஸ் எ நாவல் பை தாமஸ் கார்லைல். இந்த நாவலில் அவர் ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காரு. இன் அ சிம்பிள் தேர் இஸ் எ கன்சீல்மெண்ட் அண்ட் எட் ரிவீலேஷன். In the symbol, infinite is made to blend with the finite. He that can walk under the heaviest weight without staggering, he is the strongest man. Quotes by Thomas Carlyle. ஸோ இந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஹீரோஸ் ஹீரோயிக் வர்ஷிப் அந்த புக்கில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. On Heroes, Hero Worship and the Heroic in History is a book by Thomas Carlyle, published by James Prose, London in 1841. ஸோ நம்மளுடைய இந்த ப்ரோஸ் த ஹீரோ ஆஸ் எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 5th எஸ்ஸேவா ஆன் ஹீரோஸ் ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணவர் ஜேம்ஸ் ஃப்ரேசர். இயர் வந்து 1841. It is a collection of 6 lectures given in May 1840 about prominent historical figures. ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 6 essays இருக்கு. ஒவ்வொரு எஸ்ஸேவும் வந்து ஒரு லெக்சர் given by தாமஸ் கார்லைல். ஸோ இந்த லெக்சர் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1840 லெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணது வந்து 1841. It lays out Carlyle's belief in the importance of heroic leadership. Which form of heroism belongs to the old ages? Gods, prophets, poets, priests. ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து ஒரு ஹீரோயிக் ஃபிகராக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னா ஓல்ட் ஏஜில். விச் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் நியூ ஏஜஸ் த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ், தட் இஸ் பிரிண்டிங். இப்போ நியூ ஏஜில் வந்து யார் வந்து ரியல் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரைட்டர்ஸ், ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் which we call printing. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த புக் வந்து இட் கண்டெய்ன்ஸ் 6 லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க 5th ஒன் தான் வந்து நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எஸ்ஸே த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ். இட் டீல்ஸ் வித் ஜான்சன், ரூசோ அண்ட் பர்ன்ஸ். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எஸ்ஸே இல்லை விச் இஸ் த ஃபர்ஸ்ட் லெக்சர் அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் விச் எஸ்ஸே டீல்ஸ் வித் தந்தே அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஹீரோ ஆஸ் போயட். அப்புறம் எந்தெந்த டேஸில் வந்து இவர் லெக்சர் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த டேவும் இருக்கு. ஸோ இதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. In Thomas Carlyle's The Hero as Man of Letters, he eulogizes the writer. So, to praise somebody, okay, specifically Johnson, Rousseau and Burns to a nearly divine status. ஸோ இந்த நம்மளோட இதில் வந்து யார் 3 பேர்த்த பற்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவல் ஜான்சன், ரூசோ, ராபர்ட் பர்ன்ஸ். Carlyle recognizes the phenomenon of mass printing and interprets it as instigating the apotheosis of the written word in society, declaring that books are our church, literature is our parliament. அதாவது இவர் வந்து ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கை வந்து ஹி அப்போத்தியசிஸ், தட் இஸ் ரொம்ப புகழ்ந்து போட்டு தெய்வ நிலைக்கு உயர்த்துறாரு. அப்படி பண்ணும் போது அவர் புக்ஸை வந்து சர்ச்சாகவும் லிட்ரேச்சரை வந்து பார்லிமெண்ட்டாகவும் கம்பேர் பண்ணுறாரு.
Carlyle portrays writers as underappreciated harbingers of the world of God and books as unadulterated streams of human nature and thought. ஸோ ரைட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கான முன்னோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்களின் தெளிந்த ஓடை அப்படின்னு கார்லைல் சொல்றாரு. ஸோ இதுல இருந்து அவர் ரைட்டர்ஸ்க்கும் புக்ஸ்க்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு தெரியுது நமக்கு. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்தீங்கன்னா புக்ஸ் ஆர் அவர் சர்ச், லிட்ரேச்சர் இஸ் ஆர் பார்லிமெண்ட் அண்ட் ரைட்டர்ஸ் புக்ஸ். Das can be considered as hero who knows the divine reality and who leads to know it. Man of letters. Literature is the parliament. Printing is democracy. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ லிட்ரேச்சர் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னா அதில் பிரிண்டிங் வந்து டெமோக்ரஸி மாதிரி அப்படின்னு சொல்றாரு. விச் இஸ் endowed with power in the past church. The disorganization of society is the result of disorganization of literature. ஸோ ஒரு சொசைட்டி வந்து டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ லிட்ரேச்சர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது சொல்ல வராரு. லிட்ரேச்சர் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த சொசைட்டியும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற கார்லைலோட. விச் ப்ரீச்சஸ் ஆன் a wider scale than church in the present. ஆன்சர் வந்து லிட்ரேச்சர். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து லிட்ரேச்சர் தான். நீங்க இங்க வந்து கொஸ்டினை நீங்க தரோ பண்ணிக்கணும். ஸோ லிட்ரேச்சர் ஷேப்ஸ் த மென்டல் அவுட்லுக் ஆஃப் மென் அண்ட் விமன். The vanished Greek lives in the pages of literature. Das is the soul of all. What he teaches the whole world will do and make. So இங்க வந்து ஆன்சர் வந்து man of letters. The hero as man of letters is a product of new age. New age இங்க 18th century சரிங்களா. Who calls the man of letters a prophet? Fichte. So இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா he is a German philosopher. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நேச்சர் ஆஃப் த லிட்ரரி மேன் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ஒரு லெக்சர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி ரெஃபரன்ஸ் தான் அது. Whom does Carlyle considered as the greatest of all literary men for the last 100 years? Fichte's countryman Goethe. Who is chosen as specimen of the hero as literary man? Goethe. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டேயோட அவருடைய லெக்சர்ல இருந்து வருது. ஸோ இந்த குர்தே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்லைல் வந்து யாரை சொல்றாரு அப்படின்னா சாமுவல் ஜான்சன், ராபர்ட் பர்ன்ஸ், ரூசோ இவங்க தான் சொல்றாரு. தேவ் ஆல் ஃபாட் பிரேவ்லி அண்ட் ஃபெட். நாட் ஹீரோயிக் பிரிங்கர்ஸ் பட் ஹீரோயிக் சீக்கர்ஸ், ஸ்ட்ரகிளிங் அண்டர் மவுண்டெயின்ஸ் ஆஃப் இம்பெடிமெண்ட். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோஸ்லாம் வந்து ரிச் பேக்ரவுண்ட்ல வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களும் கூட ஹீரோஸ் தான் அப்படிங்கிறது இந்த எஸ்ஏல சொல்லியிருப்பாரு. புக்ஸ் பாருங்க. மோஸ்ட் மிராக்குலஸ் ஆஃப் ஆல் திங்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா விச் இஸ் த மோஸ்ட் மிராக்குலஸ் ஆஃப் ஆல் திங்ஸ்? விச் brought social, political and ecclesiastical reforms? Which shaped the characters of universities? Answer வந்து books. The true university is a collection of dash, which can do anything and everything. Government of men comes under the influence of dash. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து புக்ஸ். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினை கொஞ்சம் தரவா பார்த்துக்கோங்க. அக்கார்டிங் டு கார்லைல், பாவர்ட்டி இஸ் நாட் ஈவில் பட் லிட்ரரி பாவர்ட்டி இஸ் ஈவில். ஸோ ஏன் பாவர்ட்டி ஈவில் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. பிகாஸ் இட் பர்ன்ஸ் அ மேன் இன் டு பியோர் கோல்டு. ஓகேங்களா. ஸோ இங்க 18th செஞ்சுரிக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் செஞ்சுரி வாஸ் கன்சிடர்ட் as godless century? When human life was reduced to dead machine? Which century was spiritually blind? Which century was full of skepticism? அப்படின்லாம் கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து 18th century. That is the healthy act of man's mind, belief. France and Prussia have organization for men of letters. China make the men of letters as governors. Carlyle has given a pen portrait of 3 heroes. PEN pen, PORTRAIT. அதாவது ரிட்டன் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒருத்தங்க எப்படி இருப்பாங்கிறதுக்கு அவங்களோட ஃபோட்டோ காமிக்கலாம். அது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து பென் போர்ட்ரேட் அப்படின்னா எழுத்துப்பூர்வமா அவங்களுடைய லைஃப்பை விவரிக்கிறது. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
டாக்டர் சாமுவல் ஜான்சன். He was considered monarch of the 18th century. அதாவது 18th centuryயோட கிங் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். He lived a life of great hardship and constant poverty. அவரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கஷ்டத்துலயும் ஏழ்மையிலையும் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. He lived in times in which there was no truth in life. He is a man of sincerity and fact. ஸோ எப்படி நம்ம கார்லைல் வந்து இவரை வந்து ஹீரோவா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஜான்சன், ஹி வாஸ் a ஸ்ட்ராங் நோபல் மேன், போயட், ப்ரீஸ்ட் அண்ட் ரூலர். அவருக்கு எந்த அளவுக்கு ஏழ்மைனா அவர் ஒரு நாளைக்கு 4 pence half penny தான் அவரால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா. ஹி சஃபர்ஸ் ஃப்ரம் ஹைப்போகாண்ட்ரியா. ஹைப்போகாண்ட்ரியா அப்படின்னா இப்போ சொல்லணும் அப்படின்னா நம்ம தும்முனா நமக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஹைப்போகாண்ட்ரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இது அவருக்கு இருந்துச்சு. He had a physical and spiritual pain. So he is a prophet and he preached moral wisdom. Clear your mind of Kant. ஸோ இவ்வளோ கஷ்டத்துல இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா he took the great task of writing English dictionary. ஸோ அதனால அவர் வேர்ல்டு ஃபேமஸ் அடைஞ்சாரு. இன்னும் இம்மோட்டலா இருக்காரு. அதாவது நமக்கு இப்பவும் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி யாரு அப்படின்னா நம்ம சாமுவல் ஜான்சன் அப்படின்னு இது பண்ற அளவுக்கு அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் டிராபேக்ஸ். ஓகேங்களா. ஸோ அவர் நமக்கு என்ன ப்ரீச் பண்ணியிருக்காரு, என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா கிளியர் யுவர் மைண்ட் ஆஃப் காண்ட். முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உன் மைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண, தூக்கி போடு அப்படிங்கிற ஒரு வேல்யூவான மாரல் வேல்யூவை சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இவரை பத்தி கோட்ஸ் பாருங்க. ஒன் ஆஃப் அவர் கிரேட் இங்கிலீஷ் சோல்ஸ், தி லார்ஜஸ்ட் சோல் தட் வாஸ் இன் ஆல் இங்கிலாந்து. இந்த கோட்ஸ் எல்லாமே இட் ரெஃபர்ஸ் டு டாக்டர் சாமுவல் ஜான்சன். From which writer's work we come to know the heroic struggle of Johnson. Diary of Boswell by James Boswell. ஸோ ஜேம்ஸ் பாஸ்வெல் வந்து சாமுவல் ஜான்சன் அவரோட பர்சனல் செக்ரட்டரி. ஸோ அவர் எழுதின டைரி ஆஃப் பாஸ்வெல்ல இருந்து தான் நமக்கு ஜான்சனோட ஹீரோயிக் ஸ்ட்ரகிள் பற்றி தெரிய வருது. Who became the authentic voice of the 18th century? The voice of reason, sanity and moderation according to Carlyle. Johnson, Samuel Johnson. சரிங்களா. நெக்ஸ்ட் ஹீரோ பற்றி பார்க்க போகிறோம். Who wrote the social contract and the confession? Prose. Thomas Carlyle puts it beautifully. Nature had made that great revelation to him and had ordered him to speak it out. ஸோ இந்த கோட் சொன்னது கார்லைல். அங்க ஹிம் அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னா ரூசோ. ஸோ ரூசோ பத்தி பாயிண்ட்ஸ் பாருங்க. கார்லைல் கால்ஸ் ஹிம் a sadly contracted hero, morbid and excitement. ஸோ மார்பிட் அப்படின்னா ஆரோக்கியமற்றவன், ஆனா வந்து ரொம்ப உற்சாகமானவராமா ரூசோ. ஹீரோ ஆஃப் இயர்னஸ்னஸ், பட் ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் ஈகோட்டிசம். ஸோ அதுதான் அவரோட டிஸ்அட்வான்டேஜ். அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் வயலண்ட் கான்ட்ரடிக்ஷன், மிசரபிள், டிஃபிகல்ட் அண்ட் ஐசோலேட்டட். ஆனா இவரை ஏன் இவர் ஹீரோவா ப்ரைஸ் பண்றாரு அப்படின்னா ஹி இஸ் த ப்ரீஸ்ட் ஆஃப் த பிரெஞ்ச் ரெவல்யூஷன். Who gave expression to the classic statement, man is born free but everywhere he is held in chains அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து ரூசோ தான். சரிங்களா. இதுதான் அவர் கொடுத்த ஒரு ரெவல்யூஷனரி மெசேஜ் விச் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹியூமன் ஹிஸ்டரி அப்படின்னு கார்லைல் நினைக்கிறாரு. ஸோ கார்லைல் பொறுத்த வரைக்கும் ரூசோ எழுதினது சோஷியல் கான்ட்ராக்ட், த கன்ஃபெஷன் அப்படிதான் வந்துட்டு கிரேட் ரெவல்யூஷனுக்கான முக்கியமான காரணமா கருதுறாரு. ஸோ ஹி கன்சிடர் ஹிம் அஸ் அ ஹீரோ. Robert Burns. My love is like a red rose that's newly sprung in June. ஸோ இந்த இம்மார்டல் லிரிக் வந்து யாரோட இது அப்படின்னா ராபர்ட் பர்ன்ஸ். இதன் மூலமா அவருடைய ஹியூமனிட்டி வந்து நமக்கு தெரிய வருது, மனித நேயம் வந்து தெரிய வருது. கார்லைல் praises Robert Burns for the freshness of the new Scottish dialect in poetry. He is a great original man. He is a restless singer, a gifted poet, according to Carlyle. Robert Burns shows striking humanity or democratic impulse. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான். இவரை வந்து பார்த்தீங்கன்னா கார்லைல் வந்து a great original man அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரோட போயட்ரி, அதாவது ராபர்ட் பர்ன்ஸோட போயட்ரி வந்து வேர்ட்ஸ்வர்த் கோல்ரிட்ஜ்
மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி கார்லைல் சொல்றாரு. அவரோட போயம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் நாவல்டி, landscape of sunshine and joyfulness, and poems are very realistic and down to earth. Man to be judged not by status or labels but by his humanity. Man is the man for that. ஸோ மனிதர்களை வந்து ஸ்டேட்டஸை வச்சு மனிதனா கன்சிடர் பண்ணக்கூடாது. அவர் எவ்வளோ மனிதநேயம் உடையவர்களா இருக்கிறாங்களோ அவ்வளோ மனிதனா தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.